நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கொங்குநாடு முன்னேற்ற கழகம் பாஜகவை ஆதரிப்பதாக அக்கட்சித் தலைவர் பெஸ்ட் ராமசாமி தெரிவித்துள்ளார். மேலும் கொங்குநாடு முன்னேற்ற கழகம் வலுவாக இல்லாததால் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை எனவும், பாஜக கூட்டணி தமிழகத்தில் 12 இடங்களில் வெற்றி பெறும் எனவும் கூறியுள்ளார். கோவையில் கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சித் தலைவர் பெஸ்ட் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் கூட்டணி குறித்து முடிவு செய்ய தலைவர் பெஸ்ட் ராமசாமிக்கு நிர்வாகிகள் முழு அதிகாரம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பெஸ்ட் ராமசாமி, இன்னும் எந்த கட்சியிலும் கூட்டணி இறுதி செய்யப்படவில்லை எனவும், நேர்மையான வலுவான கட்சி நாட்டை வலுப்படுத்தவும், கட்சியுடன் இணைந்து இந்த நாட்டை வளமயமாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை நாடு இப்போது செழிப்பாக இருக்கின்றது எனவும், புயல் வந்தபோது கூட அமெரிக்கா போன்ற நாடுகள் உதவி செய்ய மறுத்து நாங்கள் எங்கள் நாட்டை காப்பாற்றிக் கொள்வோம் என பிரதமர் மோடி சொன்னார் என தெரிவித்தார். 2004 2014 வரை இருந்த பிரதமரை யாருமே மதிக்கவில்லை. அப்போது அமைச்சரவையில் இருந்த 7 பேர் சிறையில் இருக்கின்றனர். அந்த ஆட்சி காலத்தில் நம்ம மாநிலத்தில் தான் மிகப்பெரிய 2G ஊழல் நடைபெற்றது என கூறியதுடன் 2000 கோடி ஒரே செக்கில் வாங்கிக் கொண்டு வந்தார்கள் என்றும், ஆனால் இப்போது இருக்கும் பிரதமருடன் இருப்பவர்கள் ஊழல் செய்ய முடியாது எனவும் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர் நிதியின் கட்கரியிடம் ஒரு வேலைக்காக ராஜாவை அழைத்து சென்றபொழுது கட்சிக்காரர்களை அழைத்து வந்ததால் செய்து கொடுக்க முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டதாகவும், ஆனால் இங்கே இருக்கின்ற ஒரு மாநில அமைச்சருக்கு பெருந்தொகையை லஞ்சமாக கொடுத்து அனுப்பிய போது நேரடியாக வாங்கவில்லை. ஆனால் 3 வீடு கழித்து ஒரு வீட்டில் கொடுக்க சொன்னார்கள் என்றும் கூறினார். ஆனால் பணம் கொடுத்தும் கேட்டது கிடைக்கவில்லை, இழப்பீடு வாங்கி கொடுத்தார்கள் என ஆதங்கம் தெரிவித்தார். இப்போது யாரும் ஊருக்கான பணிகளை செய்து கொடுப்பதில்லை என கூறிய அவர், இப்போது இருக்கும் பிரதமர் மீண்டும் வந்தால் மக்களுக்கானவற்றை செய்து கொடுப்பேன் என சொல்லி இருக்கின்றார் எனவும், இந்தியாவை உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்றனர் எனவும் சுட்டிக்காட்டினார். வாரிசுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என இங்கே இருக்கின்றார், ஆனால் நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என அங்கே இருப்பவர்கள் நினைக்கின்றனர் என கூறிய பெஸ்ட் ராமசாமி, வரும் தேர்தலில் பிரதமர் மோடியை தேர்வு செய்ய வேண்டும், கொங்கு நாட்டு மக்கள் அவரை தேர்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கட்சி வலுவாக இல்லை என்பதால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோமுக போட்டியிடவில்லை எனவும், அதே வேளையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என தெரிவித்த அவர், கூட்டணி தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 2-3 முறை பேசினார் எனவும் தெரிவித்தார். பாஜக கூட்டணி தமிழகத்தில் வலுவாக இருப்பதாகவும், தமிழகத்தில் 12 இடங்களில் பாஜக கூட்டணி பெறவும் என்றும் கூறினார். தொடர்ந்து மாநில அமைச்சருக்கு பெரும் தொகை லஞ்சமாக கொடுத்ததாக சொன்னீர்களே, இந்த அமைச்சர் யார் என்ற கேள்விக்கு, அந்த அமைச்சர் தற்போது சிறையில் இருக்கின்றார் என்றார். ஒரு கட்சி தலைவர் லஞ்சம் கொடுப்பது சரியா தவறா என்ற கேள்விக்கு, தொழில்துறையில் பணம் கொடுப்பதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சிரித்தபடி கோமுக தலைவர் பெஸ்ட் ராமசாமி தெரிவித்தார். எந்த கட்சியுமே ஒன்று கூட்டணி முடியலையே, ஒரு கட்சி கூட கூட்டணி முடியல, ஒரு கட்சி கூட. நீங்களா தான் முடிவு பண்ணிருக்கீங்க, பாஜக ஆதரவு அளிக்கிறது நீங்க தான் முடிவு பண்ணிருக்கீங்க. இல்ல, அவங்களும் சொல்லியிருக்காங்க, நீங்க கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, தமிழகத்திலிருந்து யாராவது உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்களா? அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்ரோச் தமிழ்நாடு தலைவரே பண்ணியிருக்காரு. 2 தடவை 3 தடவை பண்ணியிருக்காரு, ஒரு தடவை இல்லை. அண்ணாமலைட்ட முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அண்ணாமலைட்ட பேசியிருக்கீங்க. அண்ணாமலை 2-3 தடவை பேசியிருக்காரு. ஒரு 2 தடவை இவரே கூட வந்தார். அப்புறம் இவங்க எல்லாருமே ஒரு தடவை கூட வந்தாங்க. இவங்க எல்லாமே அவர், நந்து, பெரியசாமி எல்லாமே வந்தாங்க. எல்லாமே நம்ம இடத்துக்கு வந்து அண்ணாமலையும் வந்து மற்றவங்களும் அதில் அதுக்கு கீழே இருக்கவங்கெல்லாம் வந்து நம்ம இடத்துலையே பேசிட்டு திருப்பூர் வந்து பேசினாங்க. திருப்பூர் வந்து பேசுனாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த தேர்தலில் ஏன் போட்டியிடலாம்? எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்கள் கட்சி போட்டியிடுற அளவுக்கு வலுவில்லை. அடுத்ததுக்குள்ள நாங்கள் வலு பண்ணிடுவோம். இப்போ வந்து நிறைய கட்சி வந்து தேர்தலில் நிற்காம தானே கூட்டணி இருக்குது. தேர்தலில் நிற்காத கட்சி நிறைய இருக்கு. இப்போ அமைச்சிருக்கக்கூடிய குழு என்ன பேசுவாங்க? அமைச்சிருக்கக்கூடிய குழு ஒரு தேர்தல் தொடர்பாக கூட்டணி தொடர்பாக பேசுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய குழு என்ன பேச போறாங்க? சொல்லுங்க. கொங்கு நாட்டினுடைய தேவைகளை, இங்க இருக்கிற தொழிற்சாலைகளுக்கான மிகப்பெரிய மாற்றங்களை செய்வதற்கு, மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கு, விமான நிலைய விரிவாக்கத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கு, இப்படி அதை தாண்டி
இன்றைக்கு இருக்கிற நூற்பாலைகளும் சரி, பின்னலாடை தொழிலில் இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பதற்கு, பருத்திக்கு ஒரு நியாயமான விலையை கொண்டு வருவதற்கு, விவசாயிகளுக்கு ஒரு நியாயமான தீர்வை மத்திய சர்க்கார் மூலமாக பெற்றுத் தருவதற்கு தொடர்ந்து கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் கொங்கு நாட்டில் உள்ள மக்களுக்காக, அவர்களுடைய பொருளாதாரத்திற்காக, அவர்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி எங்களுடைய பணியை மிகச்சிறப்பாக மன நிறைவோடு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கிற முழக்கம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று இந்த நாடு சொல்லிக் கொண்டிருக்கிறது, உலக நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் உறக்க சொல்லுவோம், மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கிற தீர்மானத்தை வலியுறுத்தி இன்றைக்கு கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் பாஜகவினுடைய தலைமையில் இருக்கிற மோடி அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வருவது என்று தீர்மானித்து பாஜகவுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை, நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்கிறோம். அதில் கொங்கு நாட்டினுடைய தேவைகளை முன்னிறுத்தி தான் அதை செய்கிறோம் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் அந்த கட்சியில ஒரு MP MLA ஆயிட்டாங்க. இப்ப வரைக்கும் எங்களுடைய கட்சி வலுவில்லை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், உங்களை நம்பி யாரும் வரதில்லையா? எப்படி இல்ல, கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் தற்போதைக்கு பல பிளவுகளை ஏற்படுத்தி, யார் இதில் எல்லாம் தங்களை முன்னிறுத்தி இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்தி அவர்களை சுயநலவாதிகளாக மாற்றிக்கொண்டு யாரெல்லாம் சென்றார்களோ அவர்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கலாம். ஒரு தொகுதியை வாங்கி ஒரு MLA-ஆக ஒரு MP-யாக ஆகி என்ன சாதித்து விட்டார்கள் என்று உங்கள் மூலமாக அவர்களுக்கு கேட்கிறேன். கொங்கு வேளாளர் சமுதாயத்தின் அடித்தளத்திலே அமைந்த கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் கொங்கு வேளாளர் சமுதாயத்திற்காக பெற்றுத் தருகிற அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுத் தருகிறார்களா? கல்லிறக்க அனுமதி கூறி இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது, அது நிறைவேற்றப்பட்டதா? விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக பொறுப்பெடுத்துக் கொண்டோமா, அதை செய்துவிட்டோமா? கொங்கு வேளாளர் சமுதாயத்திலேயே எத்தனையோ ஏழை குழந்தைகள் இருக்கிற, அவர்களை படிப்பதற்காக ஏதாவது இவர்கள் செய்து விட்டார்களா? இங்கிருந்து சென்றவர்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய அருமை தலைவர் அவர்கள் இன்றைக்கு கொங்கு வேளாளர் சமுதாயத்தினுடைய அறக்கட்டளையுடைய நிர்வாகியாக இருந்து கொண்டு எத்தனையோ நல்ல காரியங்கள், இன்றைக்கு அயல் நாட்டிலே கூட மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு பல ஆயிரக்கணக்கான கோடிகளை இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை செய்து கொண்டிருக்கிற தலைவர் அவர்கள் அதற்காக தீர்மானித்து மிகப்பெரிய குழுவை வைத்து கொங்கு அறக்கட்டளை மூலமாக கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அதற்கு அப்ரூவல் வாங்கி அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எங்களுடைய பணி MLA-ஆகவோ MP-ஆகவோ ஆவது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த மக்களுக்காக கொங்கு நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், கொங்கு வேளாளர் சமுதாயத்தின் அடித்தளத்திலே மலர்ந்திருந்தாலும் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அவருடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் தொடர்ந்து செய்வோம். நாங்கள் ஏதோ ஒரு ஜாதிய இயக்கம் அல்ல. சில துரோகிகள் அவர்கள் இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்காக தொடர்ந்து இரட்டை நிலையை எடுத்து வேளாளர் சமுதாயத்தினுடைய அடிப்படைவாதிகளாக தங்களை முன்னிறுத்தி கொண்டு எங்களை இரண்டு விதமாகவும் சித்தரித்து அவர்களுடைய அரசியல் வேலை செய்தார்களே ஒழிய, நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய மக்களுக்காக, கொங்கு நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். போற்றுவார் போற்றட்டும், பொழிவார் தூற்றுவார் தூற்றட்டும் என்று மக்கள் பணி செய்வதிலே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், உறுதியோடு இருக்கிறோம். வரும் நாட்களிலே தலைவர்கள் அவர் அடிக்கடி சொல்லுவார்கள், வரும் நாட்கள் கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும். எப்பொழுதுமே சொல்லுவார், ஒரு மலை கிராமத்திற்கான வழி சென்று கொண்டிருக்கிறது. அந்த மலை கிராமத்தினுடைய வழியை ஒரு பெரிய பாறை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அதை ஒரு பெரியவர், அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர் அந்த ஒளியை வைத்து உடைத்துக் கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் நகைத்து, என்னது இந்த மலையை உடைப்பதற்கு ஒரு ஒளியை வைத்து உடைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது, இந்த பணியை துவக்கி வைக்கிற வேலையை நான் செய்கிறேன். வருகின்ற நாட்களிலே இந்த கொள்கையிலே நம்பிக்கையுடைய லட்சக்கணக்கான இளைஞர்கள் வருவார்கள். அவர்கள் இந்த பாறையை உடைத்தெடுப்பார்கள். அப்பொழுது இந்த கிராமத்திற்கான வழி மிகச்சிறியதாக மாறும். ஆகவே என்னுடைய நோக்கமெல்லாம் அந்த பாறையை உடைப்பதுதான் என்று அடிக்கடி சொல்லுவார்கள். அதற்கான சிறு பணியை துவக்கி வைக்கிறேன். முடிக்கின்ற வேலையை
இந்த கொள்கையில் நம்பிக்கை உள்ள ஏராளமான இலைகள் பட்டாளம் உலக நாடுகள் எங்கும் பறந்து கிடக்கிறது. அவர்கள் இந்த பணியை மிகச் சிறப்பாக செய்வார்கள். ஆகவே இந்த தேர்தலிலே எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் நல்லோரை நாடாள வைப்போம், நாகரிக அரசியலுக்கு வழிவகுப்போம் என்கிற முழக்கம், கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்கிற முழக்கத்தோடு நாங்கள் நல்லவர்களை நாடாள வைக்கிற அந்த வேலையை செய்வோம் என்று இந்த நேரத்திலே தலைவர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இப்போ கடந்த முறை அதிமுக கூட்டணி அறிவிக்கும் போது இதே மாதிரி தான் சொன்னீங்க. ஸோ இப்போ பாஜகவை இது பண்ணியிருக்கீங்க, நிலைப்பாடு மாறி மாறி இருக்கு. அப்போ பாஜக சேர்ந்து இருந்தது, அதிமுகவோட பாஜக இருந்தது. எங்களுக்கு பாஜக தான் அன்னைக்கும் சொன்னோம். 14 இருந்தே நாங்க பாஜகவை தான் ஆதரிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 2014, 19, 24 எல்லாம் அதிமுகவை தான் ஆதரிக்கிறதா பேட்டி கொடுத்துருக்கீங்க. இல்லைம்மா, அதிமுக நாங்க எப்பவும் ஆதரிக்கல. பாஜக கூட்டணி வலுவா இருக்கா? பாஜக கூட்டணியும் ஆதரிக்கிறோம். பாஜக கூட்டணி வலுவா இருக்கு, நீங்க வலுவா இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே, பாஜக கூட்டணி வலுவா இருக்கா? அது எவ்வளவு சீட்டு வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? ஆஹா, பாஜக பிரைம் மினிஸ்டர் அவரு தான். தமிழகத்துல பாஜக கூட்டணி வலுவா இருக்கிறதா? இப்ப வலுவாயிடுச்சு. எவ்வளவு தொகுதி ஜெயிக்கும் கொங்கு மண்டலத்துல பாஜக கூட்டணி எவ்வளவு பேர் ஜெயிப்பாங்க? தமிழ்நாடு விட்டுருங்க, கொங்கு மண்டலத்துல, கொங்கு நாட்டுல நிச்சயமாக போன எலெக்ஷன்ல ஜெயிக்கல, ஒரே சீட் தான் ஜெயிச்சுது. இப்போ இந்த தடவை குறைஞ்சது 12 சீட்டு, குறைஞ்சது 12 சீட்டு ஜெயிப்போம் பாஜக. கொங்கு நாட்டிலேன்னு எப்படி இது தொகுதியெல்லாம் மாறி மாறி இருக்கும். கொங்கு நாட்டில் பாதி இருக்கும், செட்டி நாட்டில் பாதி இருக்கும், நீலகிரியில் பாதி. நீலகிரியில் பார்த்தீங்கன்னா 6 தொகுதியில் 3 தொகுதி நீலகிரி வருது, 3 தொகுதி இங்கே அவனாசி கோபியெல்லாம் வருது. அதனால் அப்படி சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 12 சீட்டு உறுதியாக வரும். இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, அது 12 சீட்டு உறுதியாக வரும். அது உறுதியாக, அதுக்கு மேலே வந்தாலும் வரும். நேற்று ரிப்போர்ட்டெல்லாம் இன்னும் மேலே வருங்கிறது தான். உங்களுக்கு தெரியாது இல்லை? இல்ல, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி 2 பெரிய கட்சிகளோட கூட்டணி இருக்கும் பொழுது மூன்றாவதா தான் பாஜக கூட்டணி. திமுக கூட்டணி எவ்வளவு பெருசா இருக்கும்? திமுக கூட்டணி நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய முடியும்? இங்க வந்தா 20 சீட்டுங்கிறாங்க, 39ங்கிறாங்க, 40ங்கிறாங்க. 40 வரட்டு. அவங்க மத்தியில் ஆட்சி அமைக்க முடியுமா? அது என்ன பிரயோஜனம்? 20 சீட்டு 30 சீட்டு, எங்களுக்கு 39 சீட்டு வருங்கிறாங்க. வரட்டும், என்ன பண்ணுவாங்க? நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய முடியும்? முன்னால ஆட்சிக்கு வந்தால் தான் செய்ய முடியும். ஆட்சிக்கு வருவாங்களா? சென்ட்ரல்ல வருவாங்களா? அதிமுக 40 இருந்தது, திமுக 40 இருந்ததுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சியும் அவங்க கொண்டு வரவே இல்லைங்களே. பாராளுமன்றத்தில் அவிழும் ஒரு தடவை 40 சீட்டு வந்தாங்க ஏடிஎம்கேமு, இவிழும் ஒரு தடவை 40 சீட்டு வந்திருக்காங்க. 2 பேர் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? தமிழ்நாட்டுக்கு போய் செய்யறதுக்கு, அங்கே போய் பார்லிமெண்ட்டில் பேசுகிறக்கே ஆள் இல்லை. நம்மளுக்கு ஒரு எடுத்து அதை விவரமாக பேசி என்னென்னுங்கிறத அதுக்கே மொழியே தெரியாத எம்பி இப்போ கூட ஒருத்தர் பார்லிமெண்ட் பேசினார். இல்லை, பார்லிமெண்ட்டில் உட்காரக்கே முடியாத ஆளுகள்லாம் உட்காந்துருக்குன்னு. அதனால் மொழி தெரியணும், பார்லிமெண்ட்டில் உட்காந்து பேசணும், சட்டம் தெரியணும், திட்டம் தெரியணும். ஒன்றும் இல்லை, இங்கேருந்து எப்படியோ நம்ம டப்பு கொடுத்து போயிடுறோம். டப்பா போயிடுறோம். அங்கே போய் ஒன்லி அந்த இது வாங்கிக்கிறோம், தினம் பேட்டா வாங்கிக்கிறோம், மாதம் சம்பளம் வாங்கிக்கிறோம். சம்பளம் இப்போ 30,000. அதுபோக பேட்டா, அதுபோக வர ஃப்ளைட் சார்ஜு இதெல்லாம் கொடுத்துருவாங்க எல்லா எம்பிக்குமே, படிச்சிருந்தாலும் படிக்கலினாலும். இதுதான் நடக்குது. இப்போ என்ன பதில் சொல்ல முடியும்? பார்லிமெண்ட்டில் படிக்கக்கூடாதுங்கிறாங்க.
இந்தியை படிக்கக்கூடாதுங்கிறாங்க. ஹிந்தி படிச்சிருந்தா இந்த நம்ம 47 சுதந்திரம் வேணும், 52 ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்தது, 52லேருந்து இன்றைக்கி என்ன 124 வயசு, அதில் வந்து 52 கழிச்சிங்கன்னா 77 வருஷமாக பார்லிமெண்ட் நடக்குது. ஹிந்தி படிச்சிருக்கக்கூடாதா? அந்த 65 மட்டும் ஹிந்தி எதிர்க்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம நாட்டில் எல்லோரும் ஹிந்தி படிச்சிருப்பாங்க. எல்லாத்த விட நம்ம நாட்டில் விவரமானவங்க. இன்றைக்கி கேரளா, நம்ம இந்தியாவிலேயே எடுத்திங்கன்னா கேரளாவில் தான் அதிகமாக படித்தவங்க பர்சன்டேஜ். ஹிந்தி படித்தவர்களா படித்தவர்கள்? ஹிந்தி படித்தவங்க அதிகம், மொத்தமும் அதிகம். என்ன பிற மொழி பேசுகிற மாநிலம் இப்போ இங்கே வந்து மொழி அதிகமான மாநிலம் கேரளான்றது தெரியும். ஹிந்தி படித்தவர்கள் அதிகமான பிற மொழி அதாவது மலையாளத்து கூட சேர்ந்து அவங்க படித்தவங்க. அவங்க மொத்தம் ஹிந்தி ஸ்டேட்டு. எனக்கு ஒரு தடவை கூட இப்போ வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்து மொழிபெயர்க்கிறாங்க. இப்போ பாளையங்கோட்டையில் பேசுனாங்க, மொழிபெயர்த்தாங்க. தூத்துக்குடியில் பேசுனாங்க, மொழிபெயர்த்தாங்க. அவர் ஹிந்தியில் பேசுகிறத தமிழில். கேரளாவில் எத்தனை தடவை போய் பேசியிருக்காரு, ஒரு தடவை கூட மொழிபெயர்க்கலையே, ஹிந்தியில் தான் பேசினார். ஒரு தடவை கூட மொழிபெயர்க்கல. பிரைம் மினிஸ்டர் பேசுனது ஹிந்தியில், ஒரு தடவை கூட கேரளாவில் மொழிபெயர்க்கல. என்ன காரணம்? எல்லாத்துக்கும் ஹிந்தி தெரியும். ஹிந்தி படிக்கணும்னு சொல்லுவீங்க, கட்டாயம் வேணும்? கட்டாயம் வேணுங்க, கண்டிப்பாக நம்ம படிச்சாகணும். கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் இந்தி மொழியை கட்டாயம் படிக்கணும் அப்படின்றத வலியுறுத்துது. அப்படிதான் எங்க மனுஷன் அறிவாளியே ஆக வேண்டாம்னு சொல்கிறவன் ஒரு கட்சியா? அந்த கட்சியில கூட்டணி அறிவாளி ஆக வேண்டாம். அதிமுகவா இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு கட்சி தான். இவ்வளவு நாள் அந்த கட்சி கூட கூட்டணியில் அதிமுக பேசுனீங்களா? நீங்க அதிமுக திமுக காமராஜர் சொன்னாரு. அதிமுக இதெல்லாம் பேசுனீங்களா? காமராஜர் சொன்னாரு. பாராளுமன்ற தேர்தலை முன்னிறுத்தி யார் அடுத்த பாரத பிரதமர் என்பதை முன்னிறுத்தி செய்கிற தேர்தல் இது. சட்டமன்ற தேர்தலிலே இன்றைக்கு இருக்கிற மாநில நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து அதைத்தான் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இல்ல திராவிட முன்னேற்ற கழகமா என்று பார்க்கின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிச்சோம். இப்போது நடக்கிறது வந்து பாராளுமன்ற தேர்தல், இந்திய திருநாட்டை யார் ஆள்வது என்கிற அந்த நோக்கத்தோடு ஆட்சி பிடிக்கிறதுக்காக அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பிடிப்பாங்க. அது என்ன ஜனநாயக நாடு. ஒரு 10 பேர் 10லேன்னா அது ஏடிஎம்கேவோ டிஎம்கேன்னு பார்க்க மாட்டாங்க. அந்த 10 பேர் வந்தால் சேர்த்திக்குவாங்க. ஏன்னா ஆட்சி பிடிக்கிறதுக்காக. அதனால் ஒட்டு மொத்தமாக நம்ம நாட்டில் வந்து அறிவை வளர்க்க வேண்டாம்னு சொல்கிற நாடு இந்த நாடு தான். அறிவு வளர்க்க வேண்டாம்னு சொன்னேன். ஹிந்தி படித்தால் மட்டும்தான் அறிவு வளரும் அப்படின்னு சொல்லி கொங்கு அறிவு வளர்ந்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியல. இல்லைங்கண்ணா, அதாவது நான் தொழில் ரீதியாக நான் பேசும்போது ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிறவங்க, நான் எனக்கு தெலுங்கு தெரியாதனால தெலுங்கு பேசுகிற ஒருத்தர் வச்சு பேசும்போது ஃபோனில் பேசும்போது அவர் என்னங்கிறாருன்னா, நான் தெலுங்கில் பேச மாட்டேன், ஹிந்தியில் தான் பேசுவாங்கிறார். ஆனால் அது அவர் இங்கே கோயம்புத்தூர் வந்தோன்னா அவர் என்கிட்ட வந்து இங்கே அழகாக தமிழில் பேசுகிறாரு. நான் தமிழில் பேசினேன், தெலுங்கில் பேசினா பேச மாட்டேன்ட்டார், ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் தாண்டினால ஹிந்தி பேசினா மட்டும்தான் நம்ம தொழில் வளர்ச்சி. அதாவது வந்து தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்திற்காக மொழிகள் அவசியம்ங்கிறாருங்க. தாய்மொழி கண்டிப்பாக, இருமொழி கொள்கை எல்லாம் ஓகே, இங்கிலீஷ் தமிழ் ஓகே, மும்மொழி கொள்கையை கொங்குநாடு முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறதுனே சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து எல்லா மொழியோட இது தலைவருக்கு பாருங்க, எல்லா மொழியும் தெரியும். ஸ்ரீலங்கா போய் பாருங்க, ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட்டு இது ஸ்ரீலங்கன் மொழி, 2வது வந்து இங்கிலீஷு, 3வது வந்து தமிழ். ஸ்ரீலங்காவில் மும்மொழி திட்டம் தாங்க. இங்கிலீஷும் இருக்குது, தமிழும் இருக்குது, ஸ்ரீலங்கா மொழியும் இருக்குது. 3 மொழி தான் எல்லா இடத்துலையும், ஒவ்வொரு இடத்துலையும் 3 மொழியில் தான் போகுது. ஐயா வந்து என்னங்கிறாருன்னா, இதில் வந்து 3 மொழிகள் வந்து கண்டிப்பாக அவசியம் வேணுன்றாருங்க. அதுபோக இங்கே கொங்கு நாடு வளர்ச்சிக்காக கொங்கு நாடு மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, அனைத்து பகுதியில் இருக்கிற அனைத்து மாவட்ட மக்களுக்கும் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, இந்த நாடு முன்னேறணுங்கிறதுக்காக இப்போ ஆளுகின்ற பாஜக அரசு நல்லா ஆளுட்டு இருக்கு, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலான்னு ஐயா எல்லாத்துக்கும் கோரிக்கை வைக்கிறாரு. சின்ன கேள்வி,
இப்போ நாம் இங்கேருந்து போகிறோம், வடநாட்டுக்கு போகிறோம். போனீங்கன்னா நானெல்லாம் முதல்ல 70 ரூபாய்க்கில் போனப்போ பஸ்ஸு எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் போகுங்கிறது தெரியாது. ஏன்னா அது ஹிந்தியில் தான் எழுதியிருப்பாங்க. அது வேற ஒன்றும் தெரிய வேண்டாம் நம்மளுக்கு. பஸ்ஸு எந்த பஸ்ஸு எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகுதுங்கிறத தெரியாது. இன்னைக்கு ஓரளவுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இங்கே ஹிந்தியில் எந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகுது, நாக்பூர் போகுதா, இண்டூர் போகுதா, காசி போகுதான்னு அதில் எழுதியிருக்கிறத என்னால் படிக்க முடியும். ஆனால் இங்கிருந்து நீங்கள் கர்நாடகா போனீங்கன்னா நம்மளால் பஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு படிக்க முடியறதில்லை. கர்நாடகாவுக்கு போனால், கேரளா போனால் படிக்க முடியறதில்லை. ஏன்னா அங்கே மலையாளத்தில் எழுதியிருக்காங்க, அங்கே கன்னடத்தில் எழுதியிருக்காங்க. நம்மளால் அந்த பஸ் அது எந்த ஊருக்கு போகணும்னு படிக்க முடியறதில்லை. ஆனால் ஹிந்தியை படிக்க முடியுது. இப்போ ஹிந்தி நீங்கள் உங்கள் பேரை எழுதினீங்கன்னா படிச்சிருவேன், பஸ்ஸில் போர்டை படிச்சிருவேன், பெரிய அளவுக்கு இல்லைனாலும். இந்த மாதிரி சின்ன சமாச்சாரமெல்லாம் இந்த 10-30 வருஷத்தில் படித்து பழகிட்டோம். கடைசியா ஒரு கேள்வி. கடைசியா சொல்லுங்க. சாப்பாடு போகணும், எல்லாம் பசியோட ஒரு மாநில அமைச்சருக்கு வந்து ஒரு பெருந்தொகை கொடுத்து விட்டேன் பையன்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. மாநில அமைச்சருக்கு ஒரு பெருந்தொகையை வந்து கொடுத்து விட்டேன், அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, 3 வீடு தள்ளி போய் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு எந்த அந்த மாநில அமைச்சர் பேர் என்னங்க? மாநில அமைச்சர் வாங்குறதுலாங்கிறீங்களா நீங்க? லஞ்சம் மாநில அமைச்சர் உள்ள இருக்காரு. அவ செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க பணம். அதுதான் உள்ள இருக்காரு. இல்ல ஒரு லஞ்ச பணம் கொடுத்தவங்க சரியா தப்பாங்க? பணம் கொடுத்துட்டு நீங்க தான் சொன்னீங்க, அது சரியா தப்பா? பணம் கொடுக்கலாமா? லஞ்சம் கொடுப்பது சரிங்களா தப்புங்களா? தப்பு தான். கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. நீங்க தான் நான் தான் கொடுத்து விட்டேன் பையன் அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க. நான் தொழில் பண்ண வேண்டாமா? அதாவது வந்துங்க ஐயா வந்து சமுதாய ஃபைனலா நீங்க இப்ப போட்டி இல்ல, ஓகே, வேற மேல்சபை எம்பி ஏதாவது கேட்டிருக்கீங்களா பாஜக கிட்ட? 3 முறை கேட்டிருக்கிறோம். கொடுத்தா சந்தோஷம். கேட்டிருக்கீங்களான்னு தானே கேட்டிருக்கேன். அது கொடுக்கறவங்க உறுதி சொல்லல. ராஜ்யசபா சீட்டு கேட்குறீங்க.